உங்கள் காரும் லைட்டிங் பத்தாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆவதை தடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் அசோக் ஃப்ரம் அருண் ராசி கார் அண்ட் ஹோம் ஆடியோ. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் சொல்யூஷன்ஸ், நீங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் காருக்கு எந்தெந்த மாதிரி லைட்டிங் சொல்யூஷன் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பேசிக் மாடல் கார் எடுத்துப்போம். அந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் இருக்கும். அது ஒரு 50 வாட்ஸ் வாட்டேஜில் தான் இருக்கும். அது ரொம்ப பவர் இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி காருக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய எல்இடி லைட் சீரிஸை சஜஸ்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வாட்டேஜ் ஆஃப் லைட்ஸ் இருக்கும். அது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் கஷ்டம், அது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். ஸோ அது எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் ஒரு கம்மி வாட்டேஜ் லைட்டிங், பட் உங்களுக்கு மோர் தென் ஒரு நல்ல சஃபிஷியண்ட்டான லைட்டிங் இந்த பிராண்டில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த லைட் நாங்கள் யூஸ்வலாக பேசிக் காராக இருந்துச்சுன்னா இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரி, அதுக்கு அடுத்து ஒரு மிடில் வேரியண்ட் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு டாப் வேரியண்ட் கார் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களால் லைட்டிங்கை ஸ்வாப்பே பண்ண முடியாது. அது ஒரு எல்இடி சிப் செட் மாதிரி தான் இருக்கும். அந்த லைட் சுத்தமாக பார்த்தவே பார்த்தாது. ஹாலஜனாச்சும் ஓரளவுக்கு டீசெண்டான லைட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்இடி போகும்போது சுத்தமாக லைட் பார்த்தவே பார்த்தாது. அந்த டைமில் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸ், 3 இன்ச் ப்ரொஜெக்டர், 2 இன்ச் ப்ரொஜெக்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஆனால் நல்ல பிராண்டடாக வாங்குங்க. ஏன்னா உங்கள் கார் நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. அதில் எந்த வித இஷ்யூ வந்தாலுமே ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள். அதுக்காக தான் லைட்டிங்லாம் பண்ணும்போது ப்ராப்பர் ஒயரிங் பண்ணுறாங்களான்னு பாருங்கள், கப்பல் டு கப்பல் கனெக்ஷன் கொடுக்குறாங்களான்னு பார்த்து. அதே மாதிரி ஓவர் பவர் லைட் போகாதீங்க, வோல்டேஜ் இஷ்யூஸ் வரும், ஒயரிங் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நாங்கள் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஒரு நல்ல வாட்டேஜ் இருக்க ஒரு லைட்டிங் தான் உங்களுக்கு எந்த வித சினிமே இல்லாத லைட்டிங் தான் கொடுப்போமே சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் லைட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் காரில் ப்ரொஜெக்டர் லைட் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா ஓஎம் ப்ரொஜெக்டர் ப்ராக்கெட்ஸ் அண்ட் கப்ளர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ 2 இன்ச் ப்ரொஜெக்டர், 3 இன்ச் ப்ரொஜெக்டர்ஸ் உங்கள் காருக்கு போகலாம். ஹை கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சுத்தமாக பத்தவே பத்தாது. கரெக்டாலையும் அதே ப்ராப்ளம் தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ப்ரொஜெக்டர் லைட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேரியன்ட் ரைட்டு, உங்கள் காரில் எல்இடி லைட் இருக்குது, ப்ரொஜெக்டருக்கான ப்ரொவிஷனுமே இல்லை, லைட்டும் சுத்தமாக பத்தலை. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்குறீங்கன்னா ஆக்சிலரி லைட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன் ஆக்சிலரி சஜஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா காருக்குமே கிரில்ல டேரெக்டாக ஃபிட்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த வித இஷ்யூமே வராது. அதுலேயும் அருண் ராசியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3XO மாதிரி காரில் ஓஇஎம் ப்ரொவிஷன் வித் ப்ராப்பர் இசிஎம் டியூனிங்லேயே உங்களுக்கு ஃபாக் லைட் ஆக்டிவேட்டும் பண்ண முடியும். பர்டிகுலர் மாடல் 3XO மஹேந்திரா கார்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரிஜினல் ஃபாக் லைட் ப்ரொவிஷனுமே ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் லைட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசெண்டான வீடியோஸில் நாங்கள் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா கம்மிங் டு ஆக்சிலரி லைட்ஸ், ஆக்சிலரி லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்ல வரதால உங்களுக்கு எந்த காரில் ப்ரொஜெக்டர் ப்ரொவிஷனுமே இல்லைனாலுமே இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வாட்டேஜுமே மினிமல் வாட்டேஜ் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் அண்ட் ஆக்சிலரி லைட்ஸில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது. பியோர் ஒயிட், ஹாஃப் ஒயிட், பியோர் எல்லோ, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் லைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அருண் ராசியில் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கும் லைட்டிங் பத்தலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சைனா மார்க்கெட் லைட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வருது மார்க்கெட்டில். ஸோ பண்ணுற ஒர்க் ப்ராப்பராக பண்ணுங்கள், அது ஆத்தரைஸ் சென்டரில் பண்ணுங்கள். உங்கள் காருக்கு எந்த விதமான சென்சார் இஷ்யூமே இல்லாமல் அந்த தவிர்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் வேணும்னா என்னை எப்போனா வாங்க நம்ம ஷோரூமுக்கு, நான் கண்டிப்பாக பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் தரோம். தேங்க்யூ.